Hello everyone, this is Guna Ragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். அந்த லாஜிக் உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து இட்ஸ் a odd number and even number செப்பரேட் பண்ணி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண உடனே யூசர்கிட்ட வந்து ஒரு நம்பர் கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசர் வந்து 100ன்னு சொல்லி டைப் பண்ணாங்கன்னு சொன்னால் 100 டைம் ஒரு லூப் வந்து ரன் ஆகும். அந்த லூப் ரன் ஆகக்குள்ள அந்த 100க்குள்ளே இருக்கிற 0லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸை தனியாக பிரித்து காட்டுறது தான் இந்த டாஸ்க். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இட் சுட் ஆஸ்க் த நம்பர், அதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லி யூசர்கிட்ட கேட்கணும். ஸோ அது கேட்டு முடிய வந்து யூசர் என்டர் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பரை பிரிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்பர் வேல்யூன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் இன்புட் ப்ளீஸ் என்டர் நம்பர்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ இங்கே வந்து யூஸர் என்டர் பண்ணுற நம்பர் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன செய்தோம், 4x இன் ரேஞ்ச் தென் த நம்பர் இப்படி போட்டோம்னு சொன்னால் இட் won't work because the data type வந்து str string. ஸோ இதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி போடணும். காஸ்டிங் என்ற ஒரு செக்ஷனில் படிச்சிருப்போம் எப்படி வந்து டெக்ஸ்ட் டேட்டாவை நம்பர் டேட்டாவை மாற்றலாம்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் இன்ட். ஸோ இங்கே வந்து நம்பர் வேல்யூன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸை மட்டுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே பிஃபோர் வி டூ எனி ஆட் அண்ட் ஈவன் செப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம்ட நம்பர் வந்து ஐ திங்க் 49. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் என்டர் அ நம்பர். நான் இங்கே இப்போ 1000 டைப் பண்ணுறேன். திஸ் மீன்ஸ் அக்கார்டிங் டு த லாஜிக் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இது 1000 டைம் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த எக்ஸிக்யூஷன் இந்த நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். யா, இட் ஒர்க்ஸ் பட் 1999. ஓகே, 0வில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து யூசர் என்டர் பண்ணுற ரேஞ்சுக்குள்ளே வந்து ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர் பிரிக்கணும். திஸ் இஸ் வெரி ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஐ திங்க் 0வை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே நம்ம முதல்ல பார்த்தா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் modules y2 is equal to 0, okay, then it should be an even number. Okay, even and சொல்லி போட்டு இதுக்கிட்ட it should perfectly print out the x. Okay, otherwise okay அப்படி இல்லைன்னு சொன்னால் it is an odd number. Okay, இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். அதாவது எக்ஸை வந்து பிரிக்கம் இருந்தால வகுக்கம் மோஜூல்ஸ் பண்ணுறோம். ஓகே, பண்ணி அதுலேருந்து வர டாட்டா அதுலேருந்து வர பெருமானம் அதாவது மீதி வந்து 0 வரைக்கும்னு சொன்னால் அது ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஆட் நம்பர் சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து we don't need to increase anything for okay. இப்போ ரன் பண்ணோம்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் நம்பர் 100. ஸோ 100ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 ஈவன், பட் 0வை நாங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 ஆட், 2 ஈவன், 3 ஆட், 4 ஈவன் ஆட் ன்னு சொல்லி பர்ஃபெக்டாக வந்து இப்போ நம்ம செய்ய நினைச்சதை வந்து பிரித்து எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 0வை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இட் சுட் ஸ்டார்ட் அட் 1 இப்படி ஒன்று போடலாம். ஓகே, என்ன நாங்கள் 0வை வந்து நாங்கள் இதுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே, now it start at 1. You can see 1 odd even. Okay, ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் விளங்கிதிக்குமா நினைக்கிறேன். நான் இங்கே என்ன செய்தோம்னு சொன்னால் we are getting a number and stored in this variable and we are casting to number type because we want to run. இங்கே யூஸர் எத்தனை டைப் பண்ணுறதோ அத்தனை வந்து இங்கே வந்து நியூமரிக்கலாக ஆகும்.
இதில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து டெக்ஸ்ட் டேட்டாவை என்டர் பண்ணாதுன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் வில் பி கிராஷ்ட். ஸோ we don't need to think about that. Okay, அவ்வளோக்கு திங்க் பண்ண தேவையில்ல. பட் நம்பர்ஸ் என்டர் பண்ணோம்னு சொன்னால் odd numbers even numbers சொல்லி பிரிக்கலாம். ஓகே, இந்த odd numbers even numbers வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆல்கோரிதம் இதுதான். அதாவது வந்து எக்ஸை வந்து வகுத்து பார்க்குறது, அதாவது மாடியூல்ஸ் பண்ணி பார்த்தோன்னே 0 அதிகமாக சொன்னால் ஈவன் 1 அதிகமாக சொன்னால் இல்லாட்டி 0 வரலன்னு சொன்னால் that's an odd number. Okay guys, I hope you understood this algorithm. I'll see you in the next video.